Hi friends, welcome to Dakshniya Home. திருச்செந்தூருக்கு தான் போயிருந்தோம். காந்தி சஷ்டி விரதம் முடிஞ்சு இப்போலாம் வந்து 5 hours கிட்ட அது ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் அப்படியே வந்து 30 மினிட்ஸில் வந்து நம்ம எப்படி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரதுன்ற சீக்ரெட்டை நான் சொல்கிறேன். ஃபேமிலியோடு போனால் இந்த மாதிரி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து முருகருக்கான எந்த விரதமாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து திருச்செந்தூர் போகிற மாதிரினா இதுக்கு முன்னாடிலாம் வந்து காலையில் தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். காலையில் போய் கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுலாம் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ண போவோம். அதோட லைன் வந்து ரொம்பவே வந்து பெருசாக போகும். இந்த வாட்டி வந்து நைட்டில் போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து 8 o'clock வந்து ஃப்ரீ தரிசனம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கே வந்து மற்ற தரிசனம் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 7:30க்குலாம் போயிட்டு குடோனில் நின்னோம்னா வந்து 7:30க்கு மேலே ஒரு லைனாக வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஈஸியாக டக்குன்னு 1/2 hourல போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.